Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு, என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்போ சரி ஓகே எனக்கு ஒரு ஐடியா வந்தது. நம்ம ஏன் ஃபேஷியல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. என்னோட ஸ்கின்னு ரொம்ப டல்லாக இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஃபேஷியல் கிட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நேச்சர்ஸ் எசன்ஸில் இருந்து இந்த ஒரு ஃபேஷியல் கிட் ரிவ்யூ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து மொத்தம் 5 ஃபேஷியல் கிட்ஸ் வந்து அனுப்பியிருந்தாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பிராண்ட் அண்ட் அஃபோர்டபுள் பிராண்டும் கூட. நிறைய யூடியூபர்ஸ் வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க. நான் தான் ஆக்சுவலாக ரொம்பவே லேட்டாக அதை பற்றி ரிவ்யூ பண்ணுறேன். எனக்கு கோல்டு, டைமண்ட், பியர்ல், பப்பாயா, ஃப்ரூட் ஃபேஷியல் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 ஃபேஷியல் கிட்ஸ் வந்து அனுப்பியிருந்தாங்க. அண்ட் இது நான் இன்னைக்கு வந்து ட்ரையல் பண்ண போகிறது, டெமோ உங்களுக்கு வந்து காட்ட போகிறது பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் க்ளோ ஃபேஷியல் கிட்டோட டெமோ தான் நான் வந்து காட்ட போகிறேன். அண்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரிசல்ட்ஸும் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ஃபேஷியல் கிட். எந்த அளவுக்கு அஃபோர்டபுள்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிட்டோட ப்ரைஸே 260 rupees தான். பட் வந்து ஒன் டைம் யூஸ் கிடையாது, நீங்கள் 3 times வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ஃபேஷியல் ஜஸ்ட் 80 rupeesக்கு வந்து நீங்கள் வந்து பண்ண முடியும். அண்ட் இதோட வந்து டீடான் கிட்டும் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஒவ்வொரு ஃபேஷியல் கிட்லேயுமே இந்த டீடான் பேக் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அதுவுமே 3 times நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. அண்ட் வாங்க இப்போ டெமோ வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த டீடான் தெரப்பி வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு வைப் ஆஃப் மாஸ்க் தான். ஸோ நீங்கள் வந்து நல்லா வந்துட்டு ஃபேஸை வந்து ப்ரியராகவே வந்து வாஷ் பண்ணிடுங்க. உங்களோட ஃபேஸ் வாஷ் வச்சு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் மாஸ்க்கை வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து டீடான் மாஸ்க். இதை வந்து நான் என்னோடய ஃபேஸில் வந்து ஈவனாக வந்து எல்லா இடத்துலையும் ஒரு திக் லேயராக வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ என்னோடய ஃபேஸ் அண்ட் நெக் 2 இடத்துலையுமே நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். என்ன பண்ணாலும் உங்கள் நெக்கையும் வந்து நீங்கள் மறந்துடாதீங்க. பிகாஸ் நான் ப்ரியராக அந்த மாதிரி கேர் பண்ணாமல் விட்டு தான் வந்து எனக்கு நெக்கில் வந்து பிக்மெண்டேஷன் ப்ராப்ளமே வந்துட்டு சிவியராக வர ஆரம்பிச்சிச்சு. நான் இப்போ எவ்வளவோ வந்துட்டு இப்போ வந்துட்டு நெக்கையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறனால என்ன அப்ளை பண்ணாலும் ஃபேஸ்க்கு நான் நெக்குக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுறனால எனக்கு கொஞ்சம் இந்த பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது வந்து என்னோட பழைய வீடியோஸில் பார்க்குறதுக்கும் இப்போ என்னோட நெக்கை பார்க்குறதுக்குமே உங்களுக்கு நிறையா சேஞ்சஸ் வந்து தெரியும். முன்னாடி இருந்ததை விட எனக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ நெக்கையும் வந்து நான் எப்பயுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு நான் நெக்லேயும் வந்து ஈவனாக வந்து நான் திக் லேயராக அப்ளை பண்ணுறேன். இதை வந்து ஒரு 2 to 3 minutes வந்து ஒரு ஜென்டிலாக மசாஜ் மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஒரு அப்வர்ட் மோஷனில் வந்து நீங்கள் வந்து மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு காட்டன் டவல் எடுத்து நீங்கள் வந்து அப்படியே வைப் பண்ணி எடுத்துடணும். அப்படி வைப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டேன் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். நீங்கள் அதை பார்லரில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 500-600 சார்ஜ் ஆகும். பட் இது வந்து ஃப்ரீயாகவே வந்து இந்த கிட்டில் வர்றது நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் வந்து இருக்குது. ஸோ நான் இப்போ 2 minutes 3 minutes மசாஜ் பண்ணிவிட்டு நான் விட்டதுக்கப்புறம் வந்து நான் அந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்து நான் நல்லா வைப் ஆஃப் பண்ணி வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ வைப் ஆஃப் பண்ணும்போதே எனக்கு ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு. என்னோடய ஸ்கின் வந்து லைட்டாக வந்து பிரைட்டன் ஆகிருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த க்ளோ இருந்தது. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ செகண்ட் ஸ்டெப்பாக என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்க்ரப்பு தான். ஸோ இது வந்து கிளென்சர் கம் ஸ்க்ரப் 2 in 1 மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வால்நட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ ரொம்ப ஹார்ஷாலாம் இல்லை. மற்ற ஸ்க்ரப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்கும். யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெயினாக இருக்கும். இல்லை வந்து ஸ்கின்ல வந்து அந்த கட்டு மாதிரி விழுந்துரும். லேட்டராக நம்ம சீரமோ ஒரு மாய்ஸ்சரைசரோ போடும்போது திக்குன்னு எரியும் ஃபேஷியல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். பட் இதில் உள்ள பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து மைன்யூட்டாக தான் இருக்குது. நீங்கள் ஸ்க்ரப்பு போடுறீங்க அப்படிங்கிறதே வந்துட்டு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக ஜென்டிலாக வந்து எக்ஸ்போலிஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அந்த மாதிரி அப்வர்ட் மோஷனில் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ தட் உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல டோண்டாக இருக்கும். எப்பயும் மேலேருந்து கீழே வந்து இழுக்கவே கூடாது. ஸோ என்னோடய ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஒரு 2 minutes ஸ்க்ரப் பண்ணிவிட்டேன். என்னோடய ஸ்கின் வந்து பயங்கர சாஃப்டாக இருந்தது. ஸோ தேர்ட் ஸ்டெப்பாக நான் என்னடா போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப்பாக வந்துட்டு இந்த மசாஜ் க்ரீம் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நேச்சர்ஸ் எசன்ஸோட மசாஜ் க்ரீம். இது வந்து உங்களுக்கு பில்டப் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து டாட்டடாக வந்து அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி நீங்கள் வந்து பில்ட் பண்ணலாம். ஒரே தான் மசாஜ் க்ரீமை போட்டு மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா வெள்ளையாக அப்படியே படிஞ்சிரும். அதுக்கு பதிலாக இந்த ட்ரிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி இந்த மாதிரி வந்து மசாஜ் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இது ஒரு 5 minutes to 6 minutes வந்து நல்லா அப்வர்ட் மோஷனில் வந்து மசாஜ் வந்து கொடுத்து நல்லா வந்து டேப் பண்ணிக்கிறேன். நான் வந்து என்னோடய ஸ்கின் வந்து நான் அப்வர்ட் மோஷனில் பண்ணிவிட்டு நான் டேப் பண்ணிவிட்டு ஒரு 1 minute or 30 seconds to 1 minute வந்து நான் விட்டுட்டு தான் நான் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டு நான் வந்து போகிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பாக வந்துட்டு நான் ஒரு ஹைட்ரேட்டிங் ஜெல் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இது வந்து அவங்களோட கோல்டன் ஜெல். எனக்கு வந்து இதில் பிடிச்ச விஷயமும் ஒன்று இருக்குது, பிடிக்காத விஷயமும் ஒன்று இருக்குது.
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத அப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கு நல்ல சூதிங்கா இருந்தது. ஒரு எக்ஸ்ஃபோலியேஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சூத்திங்கான சில் எஃபெக்ட் இருக்கும்ல, அந்த எஃபெக்ட் வந்து எனக்கு இந்த ஜெல் அப்ளை பண்ணும்போது இருந்தது. பட் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து கோல்டன் பார்ட்டிகல்ஸ் மாதிரி ஜிகினா மாதிரி வந்துட்டு இருந்தது. அது வந்து என்னோட ஃபேஸில் அப்படியே ரொம்ப க்ளோஸாக உத்து போய் பார்த்தா வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும்தான் எனக்கு பிடிக்கல. மித்தபடி வந்துட்டு இந்த ஜெல் வந்து நல்லாவே ஹைட்ரேட்டிங்காக இருந்தது. அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பாக வந்துட்டு இவங்க ஃபேஸ் பேக் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஃபேஸ் பேக்கை வந்து நான் என்னோட திக் லேயராக வந்துட்டு என்னோட ஸ்கின்ல வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோட ஃபேஸ் அண்ட் நெக் 2 இடத்துலையுமே நான் வந்து அப்ளை பண்ணி ஈவனாக வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து பெப்பர்மெண்ட் ஆயில் வந்து இருக்குது. ஸோ அந்த பெப்பர்மெண்ட் ஆயில் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து எப்படி சொல்கிறது, ரெனோவேட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஸ்கின்னை வந்து காம் டவுன் பண்ணுறதுக்கு அண்ட் பிரைட்டன் அப் பண்ணுறதுக்கு வந்துட்டு பெப்பர்மெண்ட் ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து இந்த பேக்கை வந்து உங்கள் ஸ்கின்ல விட்டுறலாம். 15 மினிட்ஸுங்கிறது வந்து அதாவது உங்கள் ஸ்கின் வந்து எந்த அளவுக்கு ட்ரை ஆகிறது அந்த டியூரேஷன் பொறுத்து தான். எனக்கு வந்துட்டு என்னோடய பாடி வந்து ரொம்ப ஹீட் பாடி அப்படிங்கிறதுனால சீக்கிரமே ட்ரை ஆயிரும். பட் இவங்க என்ன சொல்கிறாங்க, ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஓரளவுக்கு வெட் அண்ட் செமி ட்ரையாக இருக்கும்ல, அந்த செமி ட்ரையாக இருக்கிறப்பவே நீங்கள் வந்து கிளாத்தை வச்சு வைப் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எப்பயுமே வாஷ் பண்ணாதீங்க, மாஸ்க்லாம் அப்ளை பண்ணும்போது வைப் ஆஃப் பண்ணிடுங்க. நான் வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் லைட்டாக வந்து சில் தண்ணியில் வந்து முகத்தை கழுவிட்டு நான் வந்துட்டேன். இப்போ என்னோடய ஃபேஸ் வந்து நான் ஆஃப்டர் ரிசல்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோடய ஆஃப்டர் ரிசல்ட்ஸ். முன்னாடிக்கு இப்போக்கும் வந்து நல்ல ஒரு க்ளோ இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நான் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் உங்களுக்கு. கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.